தகுந்த ஒன்று. இன்று காலை 9 மணியை போல் திருச்சிராப்பள்ளிக்கு சிறிய கொள்முதல் செய்ய ஆயத்தமானேன். பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் வட்டிவாக இருந்தது. நான் முதலில் இயங்கும் படிக்கட்டில் பயணம் செய்தது இவ்விடத்தில்தான். சரி, 2ஆம் முறை செல்லலாம் என்று பார்த்தால் இயங்கவில்லையாம். அதுவும் மேலே செல்வது மட்டும் இயங்கவில்லையாம். சரி, போகட்டும். இருக்கவே இருக்கு மின் தூக்கி. ஆமாம், படிக்கட்டு என்று ஒன்று, 2 இல்லை பல அதெல்லாம் இருக்கிறது. அதை இருக்கட்டும். போய் ஒரு சிறிய ஆசை, அண்டா ககசம் அப்புக்கும் திறந்தட சீசே. வந்து பார்த்தால் புதர் தளத்தில் யாரும் இல்லை. எனக்கோ அப்படி ஒரு ஆனந்தம். காரணம், கூட்ட நெரிசல் என்றால் எனக்கு சிறிய ஒவ்வாமை, மன்னிக்கவும். நிலையம் அமைதியாக இருப்பதை கண்டு மகிழ்ந்தேன். திருமணத்திற்கு பிறகு தனியாக பயணம் செய்கிறேன். மனிதல் ஏதோ ஒரு இனம் புரியாத அமைதி நிலவியது. ஜன்னலோரத்தில் பயணம் செய்வதே தனி சுகம்தானே. திருச்சி மரக்கடையில் இறங்க பேருந்து மாற்றம் செய்ய வேண்டி அடுத்த ஒரு பேருந்தில் ஏறி அமர்ந்தேன். மீண்டும் ஜன்னலோரம். ஆனால் ஒரு பாடல், இந்த ஒரு பாடல். எனக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. என்னுடைய 24 வருடங்களில் பேருந்தில் இந்த பாடலை நான் கேட்டதே இல்லை. இது நல்ல பாடல், நல்ல தத்துவ பாடல். இதை நான் குறை சொல்லவில்லை. இந்த பாடல் ஏன் என் மனநிலைமையை குறைத்ததென்றால், முந்தைய நாள் எனக்கு ஒரு கசப்பான நிகழ்வு நிகழ்ந்தது. மனிதராக பிறந்தால் நிகழ்வது தானே. சரி என்று வெளியில் வந்திருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம் என்று நினைத்தால் இந்த பாடலை காலையிலே கேட்டால் எப்படி இருக்கும்? சரி, போகட்டும். அடுத்த பாடல். அந்த பேருந்து ஓட்டுநர் அண்ணாவிற்கு என்ன மனமுறிவோ தெரியவில்லை. அன்புள்ள சத்யா, உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏன்? மரக்கடை வந்துவிட்டது. இறங்கி பார்த்தால் அலங்கார பந்தலிலே மணிக்கவும் யாரோ இந்த பாடலை என் ஆள் மனதில் பதிய வைத்து விட்டனர். அலங்கார பொருட்கள் வாங்கும் கடைக்கு சென்று பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு மீண்டும் பேருந்தில் திரும்பி வரும்பொழுது போக்குவரத்து சைகை விளக்கு, அதில் இதய வடிவ ஒளிக்குறி இருந்தது. பார்க்கவே ரம்யமாக இருந்தது. இதெல்லாம் சில பேருக்கு சாதாரணமாக தெரியலாம். நான் அவ்வளவாக வெளியில் பயணம் செய்ததில்லை. எனக்கு இதெல்லாம் மகிழ்வை தருகிறது. பிறகு என்ன, நண்பகல் 2 மணி, நிலா வெளிச்சத்தில் வீடு திரும்பியது மகிழ்ச்சி. ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பட்ட மீறதுங்கும் போது தலையில கைய வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டே